வணக்கம், நான் கோபிச்செட்டிப்பாளையம் சுரேஷ் காம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி மிக்சி குக்கரை பற்றி போட்டிருந்தேன். குக்கரெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31 லட்சத்துக்கு மேலே வியூஸ் பார்த்துருக்கிறீங்க. இப்போ அதேமாதிரி ஃப்ளாஸ்க்கை பற்றி சில டிப்ஸு சொல்ல போகிறேன். ஃப்ளாஸ்க்கை பொறுத்தளவில் உங்களுக்கு ஹீட் எப்படி நிற்கிதுன்னு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக இருந்தால் நல்லா சூடு நிற்கிது. ஒரு ஃப்ளாஸ்க்கு 1 லிட்ரு வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் 1 லிட்டரில் 90% இருந்தால் தான் நல்லா சூடு நிற்கும். நீங்கள் 1 லிட்ரு ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு நீங்கள் பாதி வச்சிங்கன்னா சூடு நிற்காது. எந்த ஃப்ளாஸ்க்குமே சீக்கிரம் வேர்வை தண்ணீர் வந்து ஆறிடும். அதே மாதிரி நீங்கள் 1 லிட்டர்னால் 1 லிட்ரு வாங்குங்க, 1/2 லிட்டர்னால் 1/2 லிட்ரு வாங்கிக்கிங்க, நீங்கள் 3/4 லிட்டர்னால் 3/4 லிட்ரு வாங்கிக்கிங்க. அதே மாதிரி 350 ml வாங்கினாலும் வாங்கிக்கிங்க. ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு சூடு தொட்டால் வெளியில் வந்தால் ஃப்ளாஸ்கில் சூடு நிற்கலின்னு தான், அதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு ஹாட் அண்ட் கூல் ரெண்டுமே நிற்கும். உங்களுக்கு கூலிங் ஊற்றினா கூலிங் வெளியில் வரக்கூடாது. உங்களுக்கு சுடு தண்ணியோ இல்லை டீயோ காஃபியோ ஊற்றினா சூடு வெளியில் வந்தால் சூடு நிற்கலின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு பாட்டத்தில் ஒடுங்குச்சுன்னா இந்த சூடு நிற்காது. உங்களுக்கு மெயின் இந்த பாட்டம் தான். இதில் சின்ன ஒடுக்கானாலும் சூடு நிற்கிறது குறைஞ்சி போயிடும். ஏன் சூடு குறையுதுன்னா, உங்களுக்கு 1 லிட்டரில் 1/2 லிட்டரோ இல்லை 1/4 லிட்டரோ வச்சிங்கன்னா கேப்பில் வேர்வை தண்ணி எவாப்ரேட் ஆகி உள்ளேயே தான் இந்த பச்சை தண்ணி உங்களுக்கு. அப்போ என்னென்னா சீக்கிரம் ஆறிடு. அதனால் ஃப்ளாஸ்க்கு பொறுத்தவரை நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சைஸ் தகுந்த மாதிரி வாங்கிக்கணும். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவாமல் விட்டிங்கன்னா காப்பிக்கார மாதிரி உள்ளே பிடிக்கும். அந்த காப்பிக்கார போகிறக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. துணிக்கு போடுற சோடாமண்ணை உள்ளே போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் ஃப்ளாஸ்க்கு இருக்கிற மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இது ப்ரஷ்ஷில் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த உள்ளே இருக்க காப்பி கரை எல்லாமே வந்துடும். அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா நைட் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் ஊற்றி சோடாமண்ணு துணிக்கு போகிற சோடாமண்ணு போட்டு ஊற வச்சிங்கன்னா உள்ளே இருக்க காப்பி கரை சூப்பராக போயிடும். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பளிச்சின்னு புது ஃப்ளாஸ்க் மாதிரியே உள்ளே இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களோட டிப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. நன்றி.